இந்த பொண்ணு வந்து தர்மபுரி மாவட்டம், அன்றைய தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு பகுதியிலிருந்து வந்தவங்க. இந்த பொண்ணுடைய அம்மாவும் அவங்க சித்தி இவங்க எல்லாமே வந்து போலீஸ்காரவங்க, ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரவங்க. ஸோ அவங்க சொன்னதுனால நம்பி தானே இவர் கல்யாணம் பண்ணியிருப்பார். ஆனால் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. சரி, அது கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணை அழைச்சிட்டு பெங்களூருக்கு போய் குடித்தனம் இருக்காங்க. குடித்தனம் இருக்கும்போது பார்த்தா அந்த பொண்ணு இவரோட ஒட்டவே மாட்டேங்குது. ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட ஒன்றும் இல்லை, காலையில் நான் 9 மணி வரைக்கும் தூங்குவேன்னா ஹஸ்பண்ட் வேலைக்கு போக வேண்டாமா? ஹஸ்பண்டுக்கு எல்லாமே செஞ்சு தானே ஆகணும். எதுவாக இருந்தாலும் தெரியலன்னா கூட மாமியார்கிட்ட பக்கத்தில் நின்னா கூட கற்றுக்கலாம். இல்லை ஒரு அக்கறை இருக்கிறதாவது தெரியும். அதில் எதுவுமே இல்லை. ஒரு 8:30 9 மணிக்கு வரும்போதே இவருக்கு அவங்க அம்மாவே எல்லாம் சமைச்சு பேக் பண்ணி எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. சரி, அம்மா இருக்கிற வரைக்கும் சரி. அப்புறம் என்ன பண்ண போகிற? அதனால கொஞ்சம் போ, இந்த பார், நீ என்னை சமையலெல்லாம் கற்றுக்க சொன்னீங்கன்னா அதில் சமையல் பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா எனக்கு நீயே வேண்டாம் அப்படின்னு டக்குன்னு எடுத்து ஒரு கல்யாணம் ஆகி ஒரு மாதம் 1.5 மாதத்துலேயே தாலியை எடுத்து தூக்கி வீசுறா. அப்புறம் இவனுக்கு ஷாக் ஆகிடுது. இவருக்கு தாலி மேலே ரொம்ப ஒரு சென்டிமெண்டலான ஒரு அட்டாச்மெண்ட்டு. ஏன்னா அவங்க அப்பா அம்மாலாம் நல்லா வாழ்ந்து இருந்தவங்க. ஸோ என்ன நீ தாலியை கழட்டி வீசுறேன்னு அதிர்ச்சி பையன். அப்புறம் இதை வந்து அம்மாட்ட சொல்கிறான், அம்மா இந்த மாதிரி பண்ணுறாம்மா அப்படின்னு. அப்புறம் அந்த அம்மா பெரியவங்க சொல்கிறாரு, அம்மா சின்ன பிள்ளை அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஏதாவது தெரியாமல் இருந்திருக்கும் உனக்கு, நீ இதெல்லாம் செய்யாதும்மா, நீ கழுத்தில் போட்டுக்கிறத போட்டுக்கோ, கொஞ்சம் கொஞ்சம் முன்னே எந்திரிச்சு வா. இதை அவங்க சொல்கிறாங்க. சரிங்க சரிங்க அப்படின்னு ஆண்டிக்கிட்ட சொல்கிறான் அந்த பொண்ணு. அப்புறம் அடுத்த நாளும் அதே மாதிரி தான் நடக்குது. ஸோ சமையல் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே தாலியை கழட்டி வீசினான். அடுத்தாப்புல இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், ஒரு கணவனும் மனைவியுமாக வாழ தொடங்கி இருக்கிறார்கள். அப்போ ஒரு கணவனுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் தன்னுடைய ஒய்ஃபை பற்றி. ஆனால் இதுதான் இன்ட்ரெஸ்டே காட்டலையே, அதனால் அவரும் அமைதியாகவே இருந்திருக்காரு. அப்புறம் அந்த 1 மாதத்தில் திரும்ப ஒரு தடவை அவர் ட்ரை பண்ணுறாரு அந்த பெண்ணோட தாம்பத்திய உறவு கொண்டு வாழறதுக்கு. ஆனால் என்னென்னா அந்த பொண்ணு வந்து வெளியே ஓடி வந்துடுது, ரூமை விட்டு வெளியே ஓடி வந்துடுது. நல்ல வேளை கத்தலை.